ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்டும் தண்ணி பாட்டில் இது 2 தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இன்றைக்கி சனிக்கிழமை சனி பெயர்ச்சின்னு சொன்னதுனால சனி பெயர்ச்சி பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. காலையில் 8:24க்கெலாம் பெயர்ச்சி ஆகிறாரு. சனியோட தாக்கம் ரொம்பவே நிறையா இருக்கும். சனி வந்துட்டாலே வாழ்க்கையில் ரொம்ப ஆட்டி படைக்கும் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டிகிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி என்ன சொன்னாங்க, இதுக்கு நம்ம இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம போய் செஞ்சாலும் அந்த சனியோட தாக்கம் ரொம்ப குறையும் நமக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்மளும் அப்படியே உடனே கிளம்பி போயிட்டு தண்ணி பாட்டிலும் பிஸ்கட்டும் வாங்கிட்டு போயிட்டு மணி ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம் போல். சரி, அப்புறம் ஒரு சில பேர் உட்காந்தே கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள எல்லாருமே போய் பார்த்துட்டு எல்லாருக்கும் பிஸ்கட்டும் தண்ணி பாட்டிலும் கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல்பட்டா ஐயா சமாதியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு இடத்த போய் அந்த இடத்துல பார்த்து நம்ம உட்காந்து தியானம் மாதிரி பண்ணி சாமி மனசார கும்பிட்டுட்டு தான் வருவோம். இன்றைக்கி கல்பட்டா ஐயா சமாதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். மனசுக்கு ஒரு நல்ல அமைதி இருந்துச்சு. இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த பூஜை செய்கிற அவரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தார். எங்களையும் பார்த்தாரு, போனோடனே பார்த்தாரு. சரின்ட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அப்புறம் அவர் எங்களுக்கு அந்த பிரசாதம் வெல்லம், அதாவது வெல்லம் இல்லை, நாட்டு சக்கரை பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, திருநீர் கொடுப்பாங்க. இது 2மே எங்களுக்கு கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டோம். அவங்கள்ட்டையும் ஒரு பிஸ்கட்டும் தண்ணி பாட்டிலும் கொடுத்தோம். ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லி வாங்கிட்டாங்க. நான் காலையிலே எல்லாருக்கும் காலையிலே இட்லி, வடை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு அன்னதானம் மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அந்த டைம் நம்மளால் வர முடியல. மதிய டைம்னால் ரொம்ப வெயிலாக இருக்குது. அந்த டைம்லேயும் நம்மளால் கிளம்பி வர முடியல. கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்தனால நம்மளால் வர முடியல. சரி, இந்த நாளை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் என்னால் முடிஞ்சதை கொண்டு போய் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடும்னு சொல்லிட்டு நான் போன அந்த நேரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டீ கொண்டு எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இந்த பிஸ்கட்டும் அந்த டீயும் வாங்கி அவங்க சாப்பிட்டா அந்த டைமுக்கு அவங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறோன்னா நம்ம அந்த டைமுக்கு டீ போட்டு பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவோம். அதே போல் அவங்களுக்கும் சாப்பிடணும் தானே தோணும். அதனால் சரி, நம்ம அந்த டைம் கொடுத்தது நல்லதாக போச்சு. எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இதை கொடுக்கும்போது வாங்கிட்டு நம்ம நிறைய மனசார நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அப்போலாம் எனக்கு ரொம்பவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தாங்க. சனி பயிற்சி அதுமாக நான் இந்த மாதிரி செஞ்சது எனக்கு உண்மையிலே பெரிய விஷயம். சனியோட தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும்னு சொல்லி நான் முழுசாக மனசார நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே இந்த இடம் வசதியாக இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமான ஒரு இடமா இருக்குது. 3 வேளை அன்னதானம் போடுறாங்கங்க. அவங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடம்பு சரியாதவங்களாகவும் இருக்கிறாங்க. இது பாருங்கள், இவங்க உட்காந்துருக்கவங்களா ஒரு சில பேர் நடக்க முடியாமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. இவங்களாம் ஒரே இடமாவே உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து தங்கியிருக்காங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உறவுகளால் கைவிடப்பட்டவங்களாக தான் இருக்காங்க அதிகமாக. இதில் ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பழைய ட்ரெஸ்லாம் கொண்டு கொடுக்குறாங்கம்மா. நீ ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடும்மா. பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, புடவலாம் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு கொடும்மா அப்படின்னாங்க. எனக்கு பழைய ட்ரெஸ் கொண்டு கொடுக்குறது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இல்லை பாட்டி, நான் உங்களுக்கு புதுசாகவே புடவையெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன், பழசெல்லாம் தேவையில்லை. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள், நான் அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி என்னால் முடிஞ்ச இந்த சின்ன சின்ன உதவிகளெல்லாம் இவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி நான் மனசார விரும்பி தான் இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது போல் செய்யணும் ஆசையாக இருந்தால் தொடர்ந்து நீங்களும் செய்யலாம். இந்த தாத்தாட்ட கொண்டு போய் நான் பிஸ்கட்டும் தண்ணி பாட்டிலும் கொடுக்கும்போது, என்னதும்மா பிஸ்கட்டா, பரவாயில்லம்மா, நீ ரொம்ப நல்லா இருப்பம்மான்னு சொல்லி ஒரு 4 தடவை கும்பிடு போடுறாரு. அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிடிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைங்க. இதை பார்க்குறவங்க யாராவது என்னை கிண்டல் கூட பண்ணலாம், என்ன வேறு வேலை வெட்டி இல்லையான்னு கூட கேட்கலாம். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. என் மனசுக்கு எது நிம்மதி தருதோ, என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது தாராளமாக
இந்த பாட்டி பேர் பார்த்திங்கன்னா இந்திராணின்னு சொன்னாங்க. இவங்க சென்னை சைட்லேருந்து வந்து இங்கே தங்கியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப நாளாகவே இங்கே இருக்கிறாங்க. இவங்க தான் என்கிட்ட வந்து ட்ரெஸ் வேணும், எனக்கு புடவை இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுமா அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தேன். நல்லாவே பேசினாங்க. நான் இந்த இடத்துல தான் அதிகமாக இருப்பேன்னு சொல்லி கை காமிச்சு, இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பேன், என்னை உனக்கு அடையாளம் தெரிஞ்சால் எனக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னாங்க. எல்லா பாட்டியும் நான் கண்டிப்பாக வந்து எனக்கு உங்களை அடையாளம் தெரியும், நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். யார்கிட்ட பேர் சொல்லி கேட்டால் உங்கள் பேர் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, பேர் சொல்லி கேட்டால் சில பேர் சொல்ல மாட்டாங்கம்மா, பயங்கரமாக பொறாம பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கம்மா அப்படின்னாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்லை பாட்டி, எங்களுக்கு உங்களை நல்லாவே அடையாளம் தெரியும், நான் உங்களை தேடி எடுத்து வந்து உங்களுக்கு நான் அடுத்த தடவை புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க.